ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே மீண்டுமாக இந்த அதிகாலை உபவாச ஜெபங்களிலே தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே நம்மளுடைய தியானத்தையும் நம்மளுடைய விண்ணப்பங்களையும் தேவன் அங்கீகரிப்பாராக. இந்த அதிகாலை தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்த பொழுது யோபு புஸ்தகத்தில் 42ஆம் அதிகாரத்திற்கு ஆண்டவர் என்னுடைய கவனத்தை திருப்பினார். இந்த காலை வேளையிலே யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து ஜெபித்து கடந்து செல்லலாம். யோபு 42ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. தேவன் 38வது அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து யோபுவோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசும் பொழுது ஒரு என்ன சொல்றது, கேள்வி மேல கேள்வி வைக்கிறார். ஒரு கட்டத்துல வரும் பொழுது 40ஆம் அதிகாரத்திலே யோபு லேசா பேச ஆரம்பிக்கிறாரு. நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி, இனி நான் பிரதி உத்தரம் கூடாமல் பேசாமலும் இருப்பேன் என்றான் அப்படின்னு 5வது வசனத்துல வரைக்கும் வாசிக்கிறோம் 40ஆம் அதிகாரத்துல. ஆனாலும் ஆண்டவர் விடல. இந்த அதிகாரம் முழுவதும், அதுக்கு அடுத்த அதிகாரம் முழுவதும் சொல்லுவாங்கல்ல, சும்மா சரம் மாதிரி அப்படின்னு அந்த மாதிரி தொடர்ந்து வெடி வெடிக்கிற மாதிரி தொடர்ந்து கேள்வி. இன்ஃபேக்ட் அது வெடிதான் இருக்கு. அவருக்கு என்ன பதில் சொல்றது என்று தெரியாத அளவிற்கு கேள்வி மேல் கேள்வி வருகிறது. கடைசியாக யோபு தேவனிடத்திலே பேச ஆரம்பிக்கிறார். ஒரு மனம் திரும்புதலை நாம் அங்கு 6வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். அதுக்கு பிறகு ஆண்டவர் பேசுகிறார். என்ன இன்ட்ரெஸ்டிங் இதுன்னா, இந்த 7வது வசனத்துல ஆண்டவர் இவ்வளவு நேரம் யோபுவோடு நிறைய காரியங்களை பேசுகிறார். அவர் மனதிற்கு எட்டாத காரியங்கள். ஆனா 7வது வசனத்துல பார்க்கும் பொழுது யோபுட்ட அவ்வளவு பேசி முடிச்ச பிறகு சிநேகிதனாகி எலிப்பாஸ் இடத்திலே இப்போ பேசுறார். யோபுட்ட பேசுறத நிப்பாட்டிட்டாரு. என்ன பேசுறார்? நீங்க யோபு பேசுனது போல என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அதுவே ஒரு ஷாக் தான். ஏன்னா இதை ரிப்பீட் பண்றாரு. 8வது வசனத்தின் கடைசி பகுதியிலையும் அதே பிரேஸ், என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய்
பேசவில்லை என்றார். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எப்படி இந்த சாப்டர் ஆரம்பிச்சாரோ அதே டோன்ல சாப்டர்னா அந்த புக்கு சாரி இந்த புக்கை எப்படி ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி முடிக்கிறார். யோபுவினுடைய வாழ்க்கையை குறித்து யோபு சாரி தேவன் சமரைஸ் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புமா யோபை போல் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவார். முடியும் பொழுது என்ன சொல்றாரு, நிறைய கேள்விகள் கேட்கிறார். அசிஃப் யோபு நிறைய தவறாக புரிந்து கொண்டார் என்பது போல் நிறைய கேள்விகளை கேட்கிறார். கேட்ட பிறகு யோபு என்னை குறித்து நிதானமாய் பேசினான் என்றும் இங்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். யார்கிட்ட? யோபுட்ட சொல்ல, எலிப்பாஸ்ட சொல்றார். சொல்லிட்டு யோபு நிதானமா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு யோபு இடத்தில் பேசாமல் எலிப்பாஸ் இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பேசுறார்? நீங்கள் 8ஆம் வசனம், நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாவையும் தெரிந்து கொண்டு என் தாசனாய் யோபனிடத்துல போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலியில இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். என்ன ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஆண்டவர் யோபுவிடத்திலே நீ உன் சிநேகிதருக்காக ஜெபி என்று சொல்லவில்லை. மாறாக சிநேகிதரிடத்திலே போய் யோபுவுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். 2 காரியம் அதுல இருக்கு. முதலாவது, இந்த 3 சிநேகிதர்களும் யோபு புஸ்தகம் முழுவதும் நாம் இவர்களை குறித்து வாசிக்கும் பொழுது ஒரு முறை கூட இவர்கள் ஜெபித்ததாக எங்கேயுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இல்லை. யோபு புஸ்தகத்தை நான் பல முறை வாசித்து இருக்கிறேன். எங்கேயுமே இந்த 3 பேர் ஜெபித்ததாக இல்லை. மாறாக இந்த 3 பேரும் யோபுவை குறித்து சரமாரியாக குற்றச்சாட்டை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. யோபுவினுடைய பாவத்தினாலதான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பலவிதமாக ரூபகாரப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். சோ எங்கேயுமே ஜெபிக்காத இந்த எலிப்பாசை நீ போய் யோபுவிடத்திலே ஜெபிக்க கேள் என்று சொல்லுகிறார். இது முதலாவது காரியம். அப்ப அவங்க யோபுவிடத்துல இந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். அப்ப யோபு குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது 9வது வசனத்திலே அல்லது 9வது வசனம் கடைசி பகுதி மாத்திரம் வாசிக்க, அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். எப்பொழுது? யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது. அப்ப யோபுவினுடைய இந்த ஒரு கடினமான சூழ்நிலை மத்தியிலே நான் இந்த நாளுக்குரிய தலைப்பை எப்படி போட்டிருக்கிறேன் அப்படின்னா, ஜோப் prayed despite. தமிழ்ல கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ண தெரியல, பட் மோஸ்ட் ஆஃப் இங்க இருக்க எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். என்ன இருந்த பொழுதிலும், அது என்னெல்லாம் இருந்த பொழுதிலும், அப்படி இருந்தும் யோபு ஜெபித்தார். என்னலாம்? கொஞ்சம் நஞ்ச சஃபரிங் இல்ல, அவ்வளோ உபத்திரம், பிசிக்கல்
லாசஸ், அதாவது ரிலேஷன்ஷிப்ல கூட ஐ மீன் பெத்த பிள்ளைங்க எல்லாம் இறந்துட்டாங்க, சொத்தெல்லாம் அழிஞ்சிருச்சு, சரீரம் பலவீனம் ஆயிருச்சு, மனைவியினுடைய நிலை கடைசியில எப்படி இருந்துச்சோ நமக்கு தெரியல. அவங்களும் கொஞ்சம் ஐசோலேட்டடா இருக்கிறாங்க, தனிமையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ மனைவி ரொம்ப ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலை. ஆனா கூட இருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். மனைவி கடைசி வரைக்கும் கூடயே இருக்கிறாங்க. விட்டுட்டு போல. போதாத குறைக்கு இந்த 3 நபர்கள் அல்லது 3 நண்பர்கள் அவர போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. உன் பாவத்தினாலதான், உன் பாவத்தினாலதான் அப்படின்னு. இது நிமித்தமாக யோபு வந்து ஒரு ஆழ்ந்த மன அழுத்தத்திற்குள்ளே நிச்சயமாய் போயிருப்பார். சோ ஜோப் prayed despite எல்லாம் சொல்லி சம்மரைஸ் பண்ண ஒரே வார்த்தை despite டிஸ்ட்ரெஸ், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு ஆழமான ஒரு மன அழுத்தத்தின் மத்தியிலும் யோபு புஸ்தகத்தை முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது நிறைய ஜெபித்துக் கொண்டே இருப்பார். நிறைய ஜெபங்கள் யோபு புஸ்தகத்திலே அவர் ஜெபித்த ஜெபங்கள், தேவனை நோக்கி அவர் செய்த விண்ணப்பங்கள் இருக்கிறது. சோ ஒரு ஜெபமும் பண்ணாத நண்பர்களிடத்திலே எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே, இவ்வளவு கடினமான சூழ்நிலை மத்தியிலே எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருக்கக்கூடிய யோபுவினிடத்திலே ஆண்டவர் பேசவில்லை. மாறாக நண்பரிடத்திலே போய் நீ யோபுவிற்காக ஜெபியுங்கள் என்று சொல்றாங்க. இதுல இருந்து என்ன ஒரு காரியத்தை நான் புரிந்து கொள்கிறேன் என்றால், எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம் மூலமாக பிறருக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு தூண்டுதலை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். யோபு எந்நேரம் ஜெபித்தாலும் அவர் ஜெபம் கேட்கப்படவே இல்லை. ஆனா இப்ப யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் யோபு உன்னுடைய சிநேகிதரிடத்திலே சொன்ன பொழுது யோபும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கிறார். ஒருவேளை இந்த காலவெளியிலே அநேக நாட்களாக நாம் ஜெபித்துக் கொண்டே இருந்து நாம் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று சொல்லி நாம் சோர்ந்து போய் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்காக ஜெபிப்பதை விட்டுவிட்டு பிறருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இன்னொரு முக்கியமான காரியம் இங்க என்னன்னா, அதான் 7ஆம் வசனத்திலிருந்து நான் ஆரம்பிச்சேன். கர்த்தர் எலிப்பாசை நோக்கி தன்னுடைய சிநேகிதரிடத்துல சொல்றார், நீ போய் யோபுவினிடத்துல போய் உங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் நேரடியாக யோபிடத்துல நீ உன் சிநேகிதருக்காக ஜெபி என்று சொல்லவில்லை. இதை குறித்து நான் யோசிக்கிறேன், ரைட்டோ தப்போ எனக்கு தெரியல. பட் இப்படி ஒரு யோசனை, ஒருவேளை எந்நேரமும் தன்னுடைய சிநேகிதர்கள் தன்மேல் குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டு தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக தான், அதனுடைய விளைவாக தான் இவ்வளவு கஷ்டப்படுறான் என்று சொன்னதுனால யோபுவிற்கு தன்னுடைய சிநேகிதர் மேல் ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு வந்து விட்டதோ, அந்த வெறுப்பு நிமித்தமாக யோபு அவருடைய சிநேகிதருக்காக ஜெபிக்க அவர் ஒருபோதும் அவர் அப்படி நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா எங்கேயுமே சிநேகிதருக்காக அவர் ஜெபித்த மாதிரி இல்லை.
அவர்கள் மேல் இருந்த ஒரு கசப்பு அவர்களுக்காக அவரை ஜெபிக்க தடை செய்து விட்டதோ என்று யோசிக்கிறேன். அதனாலதான் ஆண்டவர் நேரடியாக யோபுவிடத்திலே பேச முடியவில்லை. அப்ப இதிலிருந்து நான் என்ன தெரிந்து கொள்கிறேன், சில நேரங்களிலே நாம் பிறருக்கு விரோதமாக, அது குடும்பத்தில் உள்ளவங்களா இருக்கலாம், சில சமயத்துல கணவன் மனைவியா கூட இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், இன்லாஸா இருக்கலாம், சர்ச்சில் இருக்கக்கூடிய விசுவாசிகளா இருக்கலாம். இப்படிப்பட்ட நபர்களிடத்திலே நமக்கு கசப்பு இருக்கும் பொழுது, வெறுப்பாக இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாமல் போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப ஆண்டவர் நேரடியாக நம்மிடத்தில் பேசாமல் இன்னொருவர் மூலமாக நம்மிடத்திலே பேசக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நான் புரிந்து கொள்கிறேன். ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் தாட். நாம் இதை வேதாகமத்திலே பல இடங்களிலே இதை பார்க்கிறோம். எவ்வளவு நாள் கடந்து செல்கிறது, கிட்டத்தட்ட 3வது சாப்டர்ல ஆரம்பிக்குது, 42வது சாப்டர் வரைக்கும் யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்கவே இல்லை. ஜெபிக்கணும்னு அவருக்கு தோணவே இல்லை. அவர் தனக்காக மாத்திரமே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய சூழ்நிலைக்காக மாத்திரமே ஜெபிக்கிறார், தவறில்லை. ஆனா இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த நிலையிலும் அவருக்கு இருந்த, நம்ம நிறைய பார்த்தோம்ல, என்ன ஜோப் prayed despite all these things பார்த்தோம்ல, அந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் அவர் இருந்து பெரிய மன அழுத்தத்துல இருந்தாலும் அவர் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சோ நம்ம வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருக்கும் பொழுது, நிறைய போராட்டங்களுக்குள்ளும் உபத்திரவத்துக்குள்ளும் நாம் இருக்கும் பொழுது, குறிப்பா நம்ம எவ்வளவு ஜெபித்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லும் பொழுது, நாம் எதற்காக ஜெபிக்கிறோம் என்பதை, எப்படி ஜெபிக்கிறோம் என்பதை காட்டிலும் யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்காமல் இருக்கிறோம் என்கிற லிஸ்ட நம்ம எடுக்கணும்னு எனக்கு தோணுது. மத்தேயு 5:44 நமக்கு நல்லா தெரிந்த வசனம். நமக்கு ரொம்ப உதவும். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும், உங்களை உபத்திரப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் செய்யுங்கள். அப்ப எப்பயுமே நம்ம நம்மளுடைய ஜெப வாழ்க்கையிலே நமக்காகவே அதிகமாக ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு இருக்கும். தவறு இல்ல. நமக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆனா யாருக்காக ஜெபிக்காமல் இருக்கிறோம்? ஜெபிக்காம இருக்கிற அந்த நபர்களுக்கும் நமக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? ரொம்ப முக்கியங்க இது. நிறைய நாள் ஜெபித்து பதில் வரல அப்படின்னா, அப்படிப்பட்ட நபர்கள் இந்த காலவெளியில இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், நீங்க ஒரு இன்வென்டரி எடுங்க. யாருக்காக நான் ஜெபிக்காமல் இருக்கிறேன்? நான் ஜெபிக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? இந்த 2 காரியத்தையும் எடுத்துட்டு, அந்த நபர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்க. நான் யோசித்து பார்க்கிறேன், ஒருவேளை யோபுவினுடைய சிநேகிதர்கள் யோபுவினிடத்திலே முதலாவது 3வது அதிகாரத்திலே அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது, அங்கே ஒரு சில காரியங்களை
அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 3, 4வது அதிகாரம் அல்லது 5வது அதிகாரத்திலே யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்திருந்தால் அவருடைய வாழ்க்கை சீக்கிரமாக மாறி இருக்குமோ என்று கூட நான் யோசிக்கிறேன். தெரியல. அவர் செய்யாதனால நமக்கு தெரியவில்லை. ஆனா நாம் we learn from history அப்படித்தானே? தேவனுடைய மனிதர்களிடத்திலிருந்து அவர்களுடைய நல்ல குணலட்சணங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அவர்களுடைய தவறுகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இங்கு நாம் யோபுவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், எந்த சூழ்நிலையிலும் நாம் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலே பிறர் எப்படி இருந்தாலும் நாம் அவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், நம்மை எந்நேரமும் தவறாய் பார்க்கிறவர்களுக்காகவும் நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இதுல இன்னொரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, 8வது வசனத்துல, நீங்கள் 7 காளைகளை 7 ஆட்டுக்குட்டிகளை தெரிந்து கொண்டு யோபுவினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். யோபுவே பிரச்சனையில இருக்காரு. எல்லாமே மன ரீதியாவும் சரி, சரீர ரீதியாவும் சரி, பயங்கரமான ஒரு பாதிப்புக்குள்ளே இருக்கிறார். அவர்ட்ட போய் சிநேகிதர்கள் என்ன செய்ய சொல்றாரு ஆண்டவரு? 7 காளைகள், 7 காளைன்னா 7 ம் 7 பெரிய அ மாடு மாடு ரைட் தானே காளை. அப்புறம் 7 ஆட்டுக்குட்டி. இத சர்வாங்க தகன பலி செலுத்தணும்னா எல்லாத்தையும் டோட்டலா தோல உரிச்சு, வெட்டி, அத பலிபீடத்துல வச்சு, அதற்கு மேல யோபு அவங்களுக்காக வேண்டுதல் செய்யணும். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இதை யார் தான் செய்வா அப்படின்னா, ஆசாரியர்கள் தான் செய்வாங்க. யோபு பிரிஸ்ட் கிடையாது. ஆசாரியர் கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன செய்றாரு? யோபுவுக்கு அந்த பிரிவிலேஜ குடுக்கிறார். யோபுவை ஏன்னா அந்த பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர்கள் என்பவர்கள் அந்த சமுதாயத்திலே மிகவும் மேலே வைத்து பார்க்கப்பட்டவர்கள். ஏன்னா ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். லேவி கோத்திரத்திலிருந்து தான் வரும். ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவர் யோபுவிற்கு அந்த ஒரு ஸ்டேட்டஸ குடுக்கிறார். யோபுவும் மறுப்பு தெரிவிக்காமல் எல்லாவற்றையும் வாங்கி ஒரு பெரிய வேலை செய்றார். அவர் நினைச்சிருக்கலாம், இவனெல்லாம் ஜெபிக்கிறவனே கிடையாது. இவனுக்கு போய் நான் என்னத்த ஜெபிக்கிறது? இவனு என்னை என்னென்னலாம் கேள்வி கேட்டாங்க. இவனுக்காக நான் ஏன் போய் எல்லாத்தையும் வெட்டணும்? நான் ஏன் எல்லாத்தையும் தோல் உரிக்கணும்? அப்படிலாம் அவர் நினைத்திருக்கலாம். அங்கதாங்க யோபுவினுடைய ஒரு தனித்தன்மை, ஒரு தனித்துவம், ஒரு யுனிக் கேரக்டரிஸ்டிக் வெளிப்படுது. எந்த சூழ்நிலையிலும் யோபு அவருடைய நிதானத்தை இழக்கவில்லை. அது தேவன் நன்கு அறிந்திருந்தார். தன்னுடைய சிநேகிதர்கள் என்னதான் அவரை வேதனைப்படுத்தி அவர்களுடைய வார்த்தைகள் அவரை புண்படுத்தி இருந்தாலும் யோபுவுக்கு ஒரு ஒரு முதிர்ச்சி இருந்தது. அதை தேவன் பார்க்கிறார். அந்த முதிர்ச்சியை பார்த்து
ஒருவேளை நேரடியாக அவரிடத்தில் சொல்லாவிட்டாலும் சிநேகிதரிடத்திலே சொல்லி அவர்களுடைய தவறையும் அவர்கள் உணரும்படியாய், ஒருவேளை நான் சொன்ன மாதிரி யோபுவும் அவருக்கு ஒருவேளை மனக்கசப்பு அந்த மாதிரி இருந்தா அதையும் அவர் உணரும்படியாய் இந்த ஜெபமானது 2 சைடுலயுமே ஒரு காயம் கட்டுதலை ஏற்படுத்துகிறார். ஒரே கல்ல 2 மாங்கா அப்படின்னு சொல்ற மாதிரி 2 சைடுல இருக்கக்கூடிய காரியங்களையும் ஆண்டவர் சரி செய்கிறார். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். 9வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. எப்பொழுது சிநேகிதருக்காக யோபு பரிந்து பேசி வேண்டுதல் செய்த பொழுது, இந்த காலை வேளையில நம்மளுடைய வாழ்க்கையிலும் யோபுவிடத்திலே பேசின ஆண்டவர் எலிப்பாஸ் மூலமாக யோபுவை ஜெபிக்கும்படியாக தூண்டின ஆண்டவர், ஒருவேளை யாரோ ஒரு சிலரை இங்கு ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களுக்காக நீங்கள் இவ்வளவு நாள் என்ன செய்தீங்களோ செய்யலையோ அந்த லிஸ்ட் எடுத்து இனிமே அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களை சபிச்சிருக்கலாம், உங்களை அவதூறா பேசியிருக்கலாம், உங்களை தவறா புரிஞ்சிருக்கலாம், மேபி உங்க ஊழியக்காரரா கூட இருக்கலாம். சில பேருக்கு ஏதோ அப்படி ஒரு உணர்வு வருகிறது எனக்கு. யாருக்கு விரோதமா நீங்க இருந்து உங்க இருதயத்தை அவர்களுக்கு கடினப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களை தூண்டுகிறார். அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றினது போல உங்களுடைய கஷ்டத்தையும், நெடுநாள் நீங்கள் ஜெபித்த விண்ணப்பங்களுக்கு பதிலை ஆண்டவர் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் யோபுவினுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை இரண்டத்தனையாக ஆசீர்வதித்தது போல நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்கிறார். நாம் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஆண்டவரிடத்துல ஒரு நிமிஷம் நம்ம ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்க நம்ம ஒப்பு கொடுப்போம். யாராவது ஒருவருடைய பெயரை ஆண்டவர் கொண்டுட்டு வருகிறாரா? ஏதாவது ஒரு சம்பவத்தை தேவன் கொண்டு வருகிறாரா? ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். காலவெளியில் தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். யார மனசுல கொண்டு வந்தாலும் ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. அவங்களுக்காக நான் எப்படி ஜெபிக்கிறது என்கிற அந்த எண்ணத்தை சாத்தான் கொண்டு வர நினைப்பான். அது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு அல்ல. தொடர்ந்து ஆண்டவர் மௌனமா இருப்பதற்கு தான் அது வழிவகுக்கும். ஆகவே ஆண்டவர் ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு நபர், ஏதோ ஒரு உரையாடல் எதை மனசுல கொண்டு வந்தாலும் நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே, அப்படி ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் யாருக்காவது நான் ஜெபிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரா? அதனால்தான் என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் தடைபட்டு கொண்டு தாமதமாய் கொண்டிருக்கிறதோ என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுங்க. சின்சியரா கேளுங்க. என்னுடைய எலிப்பாஸ் யார் ஆண்டவரே? என்னுடைய அந்த 3 நபர்கள் யார் ஆண்டவரே? யோபுவுக்கு 3 பேர் இருந்தாங்க. நமக்கு எத்தனை பேர்? நமக்கே தெரியாது. ஆண்டவர்ட்ட கேட்போம். யாருக்காக ஜெபிக்காமல் இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம்.
எதற்காக அவர்களிடத்தில் ஜெபிக்காமல் இருக்கிறோம் என்பதையும் யோசிப்போம். ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. யோபு புஸ்தகத்திலிருந்து தேவன் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை இந்த காலை வேளையிலே நீர் தூண்டி இருக்கிறீர் ஆண்டவரே. யோபுவினுடைய வாழ்க்கையிலே அநேக உபத்திரவங்கள், எந்த தவறும் அவர் செய்யவில்லை. ஆனாலும் அநேக உபத்திரவங்களுக்குள்ளே அவர் கடந்து சென்றதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நிலையிலும் நீர் யோபுவைத்தான் தேடி வந்தீர், யோபிடத்தில் தான் எதிர்பார்த்து வந்தீர் என்பதையும் நாங்கள் இந்த காலை வேளையிலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தகப்பனே, என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். யோபுவை போல ஆண்டவரே, யோபுவினுடைய அளவிற்கு, அந்த மேக்னிடியூட்ல ஆண்டவரே இவர்களுடைய உபத்திரவங்கள் இல்லாவிட்டாலும், ஒருவேளை அவர்களால் தாங்க முடியாத உபத்திரவங்களை சுமந்து கொண்டு இந்த காலை வேளையிலே இந்த ஜெபத்திலே நோக்கி பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் தேவன் அவர்களோடு பேசுவீராக என்று ஜெபிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய காயங்களை ஆண்டவரே நீ கட்டுவீராக என்று ஜெபிக்கிறேன். இவர்களுடைய எலிப்பாசுகளை நீர் காண்பிக்க வேண்டும் என்று இடத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளிலே தொடர்ந்து இவர்கள் அதை குறித்து தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுங்க. இருக்கக்கூடிய மன போராட்டங்கள், ஜெபிக்க வேண்டும் என்று நீர் உணர்த்தின பிறகும் ஜெபிக்க முடியாமல் ஒருவேளை மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால் அப்படிப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட நபர்களை தொடுவீராக, ஒரு விடுதலை அவர்களுக்கு உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். கசப்போ வெறுப்போ ஆண்டவரே மனதிலே இருக்கும் என்றால், யாரை குறித்து இருந்தாலும் ஆண்டவரே நீர் அதை அவர்களுக்கு நீக்குவீராக என்று ஜெபிக்கிறேன். உங்க வல்லமையினால் நீர் இடர்படுவீராக என்று ஜெபிக்கிறேன். உங்க கரத்தை நீட்டுவீராக என்று ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை நீங்க தொடுங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே யார் யாருக்கெல்லாம் ஆண்டவரே நெடுநாட்களாய் பதில் வராமல் இருக்கிறதோ, இந்த நாளிலே யோபுவிற்கு 42ஆம் அதிகாரத்திலே ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது போல இந்த நாளானது ஒரு திருப்புமுனையாக இவர்களுக்கு இருக்க ஆண்டவரே நீர் பேசுங்கப்பா. யார் மூலமாவது நீர் பிள்ளைகளுக்கு இந்த வாரத்திலே பேசுங்க. இந்த வாரத்திலே ஆண்டவரே நீ அப்படிப்பட்ட நபர்களுக்காக நீர் எழும்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நேரடியாக யோபு இடத்துல நீ பேச முடியாமல் இருந்தது போல இவர்களிடத்திலும் நீ நேரடியாக பேச முடியாத ஒரு நிலையில் இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே நீ அவர்களுக்கு விரோதமாய் இருப்பவர்களை தூண்டி அவர்களை இவர்களிடத்திலே பேச வைங்க. டூ சம்திங் ஓ காட். ஏதாவது ஒன்று செய்தப்பா. பிள்ளைகளுடைய சூழ்நிலையை, சிறையிருப்பை நீர் மாற்ற வேண்டும் என்று இடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரை இல்லாத அளவிற்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாள் துவங்கி ஒரு பெரிய நன்மையான ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவன் பலத்த காரியத்தை பிள்ளைகளுக்கு செய்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன். தனிப்பட்ட எந்தெந்த தேவைகளோடு நம்முடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில வந்து நிற்கிறார்களோ எல்லா அப்படிப்பட்ட தேவைகளையும் தேவன் சந்திப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். உங்க ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகளை நிரப்புவீராக என்று ஜெபிக்கிறேன். இதுவரை ஜெபித்த பதில் வராத விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே இவர்களுக்கு பதில் கொடுப்பதற்கு நீர் ஒரு துவக்கத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சரீர பலவீனத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த காலை வேளையை நோக்கி ஜெபிப்பார்கள் என்றால்
அல்லது இவர்கள் வேறு யாருக்காவது ஜெபிப்பார்கள் என்றால் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். உடைய சுகமளிக்கும் வல்லமை, உடைய ஆணி பாய்ந்த கரம், உடைய தழும்புகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை சுகப்படுத்துவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை விட்டு தூரம் சென்றக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய பெற்றோருடைய குரலை கேட்பீராக. அவர்களை உம்முண்டை இழுத்துக் கொள்வீராக. அவர்களை மீண்டுமாக தெய்வத்தண்டை திருப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, வேலையிலே பிரச்சனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த காலை வேலையை நோக்கி ஜெபிப்பார்கள் என்றால் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறப்பா. சக ஊழியராக இருந்தாலும் சரி, மேல் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, கண்களில் தயவுகள் கிடைக்க பண்ணுங்க. ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை சாதகமாக நீங்க மாற்றி கொடுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள தேவனே, குறிப்பாக பொருளாதாரத்திலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பா, வேலை இல்லாம பிள்ளைகள் கஷ்டப்படுவார்கள் என்றால், வியாபாரத்திலே ஆண்டவரே பிரச்சனைகள் இருக்கும் என்றால், எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன். தேவன் தாமே பொருளாதார சூழ்நிலைகளை மாற்றி கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள தேவனே, இந்த காலை வேளையிலே ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நான் இவர்களுக்காக ஜெபித்தேன். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே என்னென்ன விண்ணப்பங்கள் ஆண்டவரே, நான் ஜெபிக்காத விண்ணப்பங்களுக்காக இவர்கள் பல நாட்களாய் ஜெபித்து இடத்திலே பதில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த காலை வேளையிலே தேவன் அப்படிப்பட்ட பிள்ளைகளை சந்தித்த ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகளுக்கு நீர் பதில் கொடுக்க வேண்டும் என்று இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தெல்லாம் நீங்க கேட்டதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உங்களுடைய நன்மையினால் நிரப்பி அனுப்புவீராக. மீண்டுமாக அடுத்த வாரம் நாங்கள் இதே நேரத்திலே ஒன்றாக இணைந்து உம்மை நோக்கி பார்க்கிறவரை பிள்ளைகளோடு உடைய கிருபை, உடைய சமாதானம், உடைய ஆறுதல், உடைய ஆரோக்கியம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கடந்து போகலாம். ஜெப விண்ணப்பத்தை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்கள் ஜெப விண்ணப்பத்தை வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். சொல்லுமா. ஜோதி போன வாரம் பேசின பாஸ்டர் பையனோட திருமண கடித்துக்காக சொல்லுமா. அந்த கல்யாணம் தான் பாஸ்டர். அப்படியே அந்த கிறிஸ்டியன் சொல்லிட்டு யாருமே வந்து பொண்ணுக்கு வந்து பொண்ணு வர பொண்ணுங்களையும் தடை பண்ணிட்டே இருக்கிறாங்க பாஸ்டர். வந்து அவங்களும் ஜோதி, உங்களுடைய வாய்ஸ் பிரேக் ஆகுது ஜோதி. பிரேக் ஆகுதுங்களா சிஸ்டர்? ஆமா ஜோதி. இப்ப கேக்குதுங்களா பாஸ்டர்? கேக்குதா பாஸ்டர்? கேக்குதுமா, கேக்குது. சொல்லுங்க பாஸ்டர். ரிவைவல் மீட்டிங்காகவும் பிரேயர் பண்ணிருங்க பாஸ்டர். ஜோதியோட பிரச்சனை கேட்டுச்சுங்களா பாஸ்டர்? ஆமா ஆமா கேட்டுச்சு. நான் பிரேயர் பண்ணிடுறேன். ஓகே பாஸ்டர், தேங்க் யூ பாஸ்டர். ப்ரேயர் பண்ணிக்கிங்க பாஸ்டர். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க பாஸ்டர், மன உளைச்சலா இருக்குது. அவரு வந்து அதான் சொல்றாரு, நீங்க வந்து இப்படி சர்ச்சுக்கு போற நல்ல உள்ள பிரச்சனை, அப்படி வர பொண்ணுங்கெல்லாம் வந்து அவங்க அந்த அம்மா கிறிஸ்டியன்ல சேர்ந்துட்டாங்க, அவங்க பொண்ணு பையனோட அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த திருமணம் தடைப்பட்டுட்டே போகுதுங்க பாஸ்டர். அப்படியே நல்ல பெரிய ஒரு மனப்போராட்டம் பாஸ்டர். வீட்லயும் ஒரு மனப்போராட்டம். கல்யாணம் எப்பதான் நடக்குமோ தெரியலையே ஆண்டவரே, இப்படி தடை பண்ணிட்டே இருக்குது. ஒரு பொண்ணு நல்ல பொண்ணாவே எங்களுக்கு ஒரு அது அமையலிங் பாஸ்டர். அப்படியே ஏன் அப்படின்னு தெரியலிங்க பாஸ்டர். அப்படியே புரியலைங்க எனக்கு. பிரேயர் பண்ணுவோமா? கண்டிப்பா பிரேயர் பண்ணுவோம். நான் தொடர்ந்து அதே பிரேயர் மாதிரி. பண்ணி ஆண்டவர் சீக்கிரமாக பதில் கொடுப்பாரு. சரிங்களா? பிரேயர் சரி. பண்றேன். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அதனால யோபுவை குறித்தும் டிலேட் ஆன்சரை குறித்தும் நாங்கள் பார்த்து கொண்டு இருந்தோம். ஆண்டவரே, அநேக நாட்களாக தன்னுடைய மகனுக்காக ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் எப்படியாவது ஒரு பதில் கொடுப்பீர் என்று நம்பி ஜெபித்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை அறியாத, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத குடும்பத்தின் நபர்கள் மத்தியிலே
போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அறிவீர். இந்த காலைவெளியிலே மனபாரத்தை உம்மிடத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் இவர்களுடைய சூழ்நிலையை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, சிறையிருப்பை நீர் மாற்றுவீராக. யோபின் தேவன் இவர்களுக்கு ஒரு திருப்பு முனையை கொடுப்பீராக. சீக்கிரமாக இவர்களுடைய சூழ்நிலைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு மணமகளை கொண்டு வருவதன் மூலமாக நீங்க பதில் கொடுங்க என்று ஜெபிக்கிறோம். நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு சகோதரிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஒரு அற்புதத்தை நீ செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சூழ்நிலை மாற்றி சகோதரிடத்தில் சீக்கிரமாக நாங்கள் ஒரு சாட்சியை கேட்க ஆண்டவர் அனுக்கிரம் பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வாக்கு பண்ணினதை அவர்கள் நம்பி அந்த நாளுக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, மகிமையான காரியத்தை இவர்களுக்கு செய்வீராக. ஆண்டவரே, இன்றைக்கே அதை செய்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு அற்புதம் அவர்களுக்கு நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. நன்றி எங்க ஜெபத்தை கேட்டதற்காக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமெரிக்க தேசத்துல ஒரு 7 நாள் எழுப்புதல் கூட்டம் சகோதரர் மனோகர் அவர்கள் அதுல பேசுறாங்க. ஆண்டவர் அந்த கூட்டங்களிலே மகனை வலிமையாக உபயோகப்படுத்த வேண்டும். வரக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் அவருடைய வார்த்தையினாலே தொட வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, அருமையான மனோகர் ஐயா அவர்களுடைய 7 நாள் கூட்டத்திற்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவர், எதற்காக இந்த கூட்டங்களை, இந்த எழுப்புதல் கூட்டங்களை நீ தீர்மானித்து இந்த பாத்திரம் மூலமாக நீ அந்த இடத்தில் இடர்பட வேண்டும் என்று விரும்பினீரோ, மகனை நீ தொடுவீராக, வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நீர் உம்முடைய சித்தத்தை உடைய வார்த்தையின் மூலமாக மகனை கொண்டு வெளிப்பட வேண்டும் என்று இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய கிரியை வல்லமையாய் வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து இந்த கூட்டங்களின் நிமித்தமாக இன்னும் தேவனிடத்திலே ஒருபடி நெருங்கி சேர இந்த கூட்டங்களை நீ ஆசீர்வதித்து தாங்க. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கிரியை நடப்பித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்காக ஜெபியுங்கள் என்று ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, ஒரு சகோதரி, எனக்கு ஒரு சகோதரி ரொம்ப துன்பம் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த நாளிலே நாங்கள் பார்த்தது போல இந்த சகோதரியும் அந்த சகோதரிக்காக இப்பொழுது மனதின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கட்டும். நாங்களும் எல்லாரும் அவர்களுக்காக இணைந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு யார் பிரச்சனைக்குரிய நபராய் இருக்கிறார்களோ அவர்களை தேவன் தொட்டு, இந்த சகோதரியும் நீர் தொட்டு, இருவரையும் நீர் மாற்றி, யோபுவுக்கு என்ன செய்தீரோ அதே காரியத்தை இந்த மகளுக்கும் நீர் செய்து ஒரு சிறையிருப்பை நீர் மாற்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜோரன் ஆசிப் என்கிற சிறுவனுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய லங்ஸ்ல இருக்கக்கூடிய பாதிப்புக்காக ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தம்பிக்கு சுகத்தை கொடுத்து வர்றார். கீழே இருக்கக்கூடிய பகுதி பெட்டரா இருக்கு, ஆனா மேல இருக்கக்கூடிய இடத்துல இன்னும் அந்த ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருக்கு. ஆகவே அத கிளியர் பண்றதுக்கு 3வது செஷன் போறாங்க. 8 வயசு தான் அந்த தம்பிக்கு. நம்ம தொடர்ந்து பாரத்தோடு அனுதின ஜெபத்துல இந்த தம்பிக்காக ஜெபிப்போம். ஜோரன் ஆசிப் லங்ஸ்ல அந்த ஃப்ளூயிட் கலெக்ஷன் டோட்டலா அதுல இருந்து ஒரு ஹீலிங் ஆண்டவர் கொடுக்கணும் என்று சொல்லி, அன்புள்ள ஆண்டவரே, தம்பி ஜோரனுக்காக நாங்கள் பல வாரங்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்.
ஆண்டவர் இந்த வினாடியிலே அந்த மகனை தொட்டு இந்த ஃப்ளூயிட் கலெக்ஷன் எதனால் வருகிறதோ அதை தடுத்து நிறுத்தமால் ஆகும். நாங்கள் எல்லாரும் விசுவாசித்தும் இடத்துல இந்த தம்பிக்காய் ஜெபிக்கிறோம். இந்த சிறுவனை தொடுவீராக. அன்புள்ள தேவனே, அப்பர் லங்ல இருக்கக்கூடிய இந்த ஃப்ளூயிட் கலெக்ஷன் இயேசுவின் நாமத்தில் கிளியர் ஆவதாக என்று ஜெபிக்கிறோம். இதற்காக ஆண்டவரே, தம்பி 3வது செஷன் போயிருக்கிறாங்க, இன்றைக்கு போக போறாங்க. ஆண்டவரே, எவ்வளவு கடினமான சூழ்நிலை அப்பா. அன்புள்ள தேவனே, இந்த மகனை நீ தொடுவீராக. இது லாஸ்ட் செஷனா இருக்கட்டும்ப்பா. இனி இப்படிப்பட்ட பிரச்சனை வராதபடிக்கு நீங்க பார்த்து கொள்ளுங்க. கர்த்தர் அப்படியே செய்து மகனை சுகப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தம்பி ஜான்காக ஜெபிப்போம். அவருடைய மேற்படிப்புக்காக, அவருடைய திருமண காரியங்களுக்காக நல்ல துணையை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜான் அவர்களுக்காக ஜெபிப்போம். உங்கள் ஆண்டவரே, தம்பி ஜானுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பெற்றோர்கள் நெடுநாட்களாய் காத்திருக்கிறார்கள். ஆண்டவர் தகுந்த துணையை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் தம்பிக்கு ஏற்ற வேளையில ஒரு நல்ல துணையை கொண்டு வருவீராக. குறிப்பாக தம்பி படிக்கக்கூடிய அந்த காரியங்களிலே ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். நல்ல ஞானத்தினால் நிரப்புங்க. சீக்கிரமாக அந்த கல்லூரி படிப்பை முடிக்க முடியாய் நல்ல ஒரு எதிர்காலத்தை மகன் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் பலத்த காரியத்தை செய்ய கர்த்தர் அப்படியே செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே அனைவருக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவரே பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த விண்ணப்பங்களை ஆண்டவர் நிறைவு செய்வீராக. பிறருக்காக ஜெபிப்பதற்கு இந்த காலை வேளையிலே கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி பிள்ளைகள் மனம் முகர்ந்து ஜெபித்த அந்த காரியத்திற்காக இவர்களுக்கு நீ ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறேன். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது அவர்களை ஆசீர்வதித்த தேவன், இவர்கள் தங்களுக்கு போக பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே நேரத்தை ஒதுக்கினபடினாலே இவர்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை தாருங்க. குறிப்பாக சகோதரி ஜோதி அவர்களுக்காக மீண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவர் அவருடைய மகனுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல துணையை கொண்டு வருவீராக. கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்யுங்க. நீ செய்யக்கூடிய காரியம் சீக்கிரமாக ஆண்டவரே நடப்பிக்கப்படட்டும் என்று இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு தனி குடும்பத்தையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். மீண்டுமாக நாங்கள் அடுத்த வாரம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறவரை தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஆரோக்கியம் எங்கள் அனைவரையும் தாங்கி நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோம்.